ஐயா வணக்கம். வணக்கங்க. என் பேரு நாகராஜ சோழன், நான் மணப்பாறை. சரிங்க. ஐயா பேரு கற்பண்ணனா? ஆமாங்க. சரிங்க. இப்போ இந்த ஒரு மாடு வந்து 1 லட்சம் சொன்னீங்க நீங்க. ஆமா. ஒரு மாடு வந்து ஜெர்சி மாடு 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா. காலையில 15 லிட்டரு. ஆமா. சாயந்தரம் 15 லிட்டரு வருது. 30 லிட்டர் கன்ஃபார்மா வருது. கன்ஃபார்மா வரும். ரைட். இப்போ பாக்குற வீடியோ வந்து பாத்துட்டு இருப்பாங்க. உலக மக்கள் எல்லாம் வீடியோ பாத்துட்டு இருப்பாங்க. படிச்சவங்க படிக்காதவங்க இளைஞர்கள் இருக்காங்க. மாடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க. படிச்சவங்க இளைஞர்களே இப்போ நிறைய பேர் பண்ண வச்சிருக்காங்க. படிச்ச இளைஞர்களே 10 மாடு 20 மாடு வச்சு பெரிய லெவல்ல பாயிருக்காங்க. செய்யலாம். பால் வந்து ட்ரை ஃபார்ம் அது மாதிரி வச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து பெரிய லெவல்ல வச்சு நடத்துறாங்க. இது வந்து நீங்க வந்து இப்போ கிராமத்துல இருக்கிறனால ஒரு 4 மாடு வச்சு கம்மியா வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க 4 மாடு வச்சு பராமரிப்பு எல்லாம் பண்றீங்க. ஆமா. அதனால வந்து இப்ப இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 4 மாடு வாங்கி நம்ம வந்து பால் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு முதலீடு வேணும்? ஒரு மாடு 1 லட்சம் சொன்னீங்க. ஒரு ஆள் தேவைக்கு இது பண்ணணும்னா கிட்டத்தட்ட 40 லிட்டராவது வரணுங்க. அனுப்பணும். ஒரு நாளைக்கு 40 லிட்டர் நம்ம பால் எடுக்கணும். ஆமா, எடுத்து அனுப்புனாக்கா ஒரு ஆளுக்கு சம்பளத்துக்கு படிச்ச பையன்களுக்கு போதும். அப்பனா இந்த மாதிரி 3 மாடு வாங்கணும். ஆமா, 3 மாடு வாங்கினாதான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட காலையில ஒரு 15 லிட்டரு, சாயந்தரம் ஒரு 15 லிட்டரு, மொத்தம் 30 லிட்டரு. அப்ப 3 மாடு வாங்கினா 90 லிட்டர் எடுக்கலாம். கரெக்ட் தானே? அந்த அவங்க படிச்சதுக்கு வேலைக்கு போய் தடுமாறுற நேரத்துல 3 மாடு இந்த மாடு ஜெர்சி மாடு வாங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு 90 லிட்டர் பால் எடுக்கலாம். பாத்துங்க, ஐயா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மாடோட விலை 1 லட்சம் ரூபா. ஒரு மாடோட விலை 1 லட்சம் ரூபா. 3 மாடுக்கு 3 லட்சம் ரூபா. அதை பராமரிப்பு பண்றப்போ 2 வேலையும் சுத்தமா நல்லா கழுவி விட்டு சுத்தமா கழுவு ஐயா. ஆமா, நல்லா குளிப்பாட்டி விடணும். 2 வேலையாவது உங்க கூட குளியாட்டலாம். நல்லா குளிப்பாட்டி விடணும். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் குளிப்பாட்டி விடணும். வேறையா சாம்பிராணி போடலாமா? சாம்பிராணி வெள்ளி செவ்வாய்க்கு கொடுக்கற பழக்கங்க. வெள்ளி செவ்வாய்க்கு சாம்பிராணி கொடுக்கலாம். ஆமா. அந்த மாதிரி ஒரு பசுமாடை வந்து கோமாதை வந்து வளர்த்தோம்னா கண்டிப்பா பால் கொடுக்கும். நினைக்கிறவங்க அதாவது கிராமத்துல இளைஞர்கள் வந்து செய்யலாம். தலுசா செய்யலாம். இந்த வந்து ஆசைப்படணும், நான் வந்து சும்மாதான் இருக்கேன், அங்க போறேன் இங்க போறேன்னு அலையறத விட பேசாம நம்ம வீடு நம்ம மாடு பொழப்ப பார்க்கலாம். படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாச்சும் ஒரு பொழப்ப பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டா போதும். சரிதானே? அங்க மாணவர் தொழில் வரும்போது இந்த தொழிலை விட அதிகமா வருமானம் வரும்னு நினைச்சா அதுக்கு மேல இதை மாத்திட்டு தொழிலுக்கு போகலாம். ரைட். ஆனா 3 மாடு பராமரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாடை விட்டு எங்கேயும் நகரக்கூடாது. ஒரு ஆள் தேவைக்கு வருமானம் வரும். ரைட். சூப்பர், சிறப்பா சொல்லுங்க. இந்த மாடு எங்க கிடைக்கும் வாங்கலாம்? அது இந்த ஏரியாவுல வியாபாரிகளை பிடிச்சாலே சொல்லிடுவாங்க. ஜெர்சி மாடு 1 லட்சம் சொல்றீங்க, இது விலை உயர்ந்த மாடு. இந்த மாடு எங்க கிடைக்கும்? இதெல்லாம் ஈரோடு மாடுங்க. அப்படி சொல்லுங்க. ஈரோடு போகணுமா, அந்தியூர் போகணுமா? ஈரோடு இருந்து நாங்க கொண்டு வந்தோம். ஈரோடு சந்தைக்கு போனீங்களா? ஆமா, ஈரோடு சந்தையில வாங்கினீங்க. நேரம் அங்கிருந்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க. முழுசா 1 லட்சம் கொடுத்தீங்களா, கம்மியா கொடுத்தீங்க? 1 லட்சம் கொடுத்தீங்க. அதுக்கு வண்டி வாகனம் எடுத்து நீங்க கொடுத்தீங்க. நம்மளுது சரி. ஆட்டோவில் ஏத்தி ஈரோடுல வந்து மாட்டு சந்தைக்கு போனீங்க. ஆமா. அன்பு இளைஞர்களே, நண்பர்களே, நீங்க ஈரோடு போனீங்கன்னா இந்த ஜெர்சி மாடு எத்தனை மாடு வேணாலும் ஈரோடு மாட்டு சந்தையில் வாங்கலாம். தொழில் பண்றவங்க இளைஞர்கள் யாரா இருந்தாலும் இந்த ஜெர்சி மாடு வாங்கி நீங்க பால் பண்ண வச்சு சிறப்புடன் வாழ வாழ்த்துகின்றேன். ஐயா ரொம்ப நன்றி, சிறப்பா சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்துல நம்மளால முடிஞ்ச உதவி மக்களுக்கு சொல்றோம். எடுத்து அவங்க சிறப்பா பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.